1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மெசேஜ் மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கிறது: அபியூஸ் ஈச் அதர், அபியூஸ் செக்ஸ், அபியூஸ் எர்த் அண்ட் எவ்ரிதிங் இன் இட். மற்றவர்களை துஷ்பிரயோகம் பண்ணுறது, மற்றவர்களை தவறாக பயன்படுத்துறது, பால் உணர்வை தப்பாக பயன்படுத்துறது, பால் உணர்வை தப்பாக பயன்படுத்துறது, இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் தப்பாக பயன்படுத்துறது. மெசேஜ் மொழிபெயர்ப்பில் அப்படி போட்டிருக்கிறது. சிஜேபி கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பில் செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் செக்ஸ் அவுட்சைட் மேரேஜ், திருமணத்துக்கு முன்னால் பாலுறவு கொள்ளுதல் பாவம், பரலோகம் போக முடியாது மன்னிப்பு பெற்றால் அன்றி. திருமணத்துக்கு வெளியே பாலுறவு கொள்வது, மனைவி அல்லது கணவன் அல்லாத ஒருவரோடு சரீர உறவு கொள்வது, அல்லது 2 போட்டிருக்கு. ஒன்று வேசி மார்க்கத்தார், இன்னொன்று விபச்சாரக்காரர். வேசி மார்க்கத்தார் என்பவர்கள் திருமணத்திற்கு முன்பதாகவே சரீர உறவு கொள்வது, அது வேசி மார்க்கம். விபச்சாரக்காரர் என்பது கணவன் அல்லது மனைவி அல்லாத ஒரு நபரோடு சரீர உறவு கொள்வது, விபச்சாரக்காரர். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதனால் ஒருவேளை அந்த பாவம் நம்மிடத்தில் இருந்தால், திருமணத்திற்கு முன் கற்போடு இருப்பது என்பது ரொம்ப அது குறைந்து விட்டது, அருகிவிட்டது, அபூர்வமாகிவிட்டது. நான் ஒரு பெரிய பட்டணத்துக்கு போயிருந்தேன். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே தமிழர்கள் நிறைய இருக்காங்க. நான் சொல்வது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சபையில் பிரசங்கித்து விட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஊழியக்காரர், ஒரு வீட்டில் நீங்கள் வந்து ஜெபிக்க வாருங்கள் என்று என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே போனபோது தமிழர் குடும்பம் தான், ஆனால் அங்கே குடியேறி அங்கே இருக்காங்க. அந்த ஊழியக்காரரிடத்தில் தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும், நல்லா பொண்ணா கூட கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கூட இருந்து வாழணும், அவனுக்கு உண்மையாக அவன் கூட இருந்து வாழணும், அப்படி போன்ற பொண்ணாக பாருங்கள், கற்புள்ளவளாக பாருங்களாம் நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை என் கண்ணால் பார்த்தா காதால் கேட்ட ஒரு அனுபவம். கற்புள்ளவளாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கல. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாலேயே இந்த பட்டணத்தில் பலர் கற்பை இழந்து விடுகிறார்கள். அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னாங்க. அவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அந்த பாஷையே கிராமத்து பாஷை தான் வருது. எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அதான் உண்மை. திருமணத்திற்கு முன் பாலுறவில் ஈடுபடுவது பாவம். அது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாதபடி செய்துவிடும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அறிக்கை செய்து விட்டு விடணும். இன்னொரு தடவை ஒரு குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய இப்போது அவர் உயிரோடு இல்லை, தேவனுடைய மனுஷன், என்னுடைய நண்பர், அவருடைய சபையில் நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவார். சென்னையில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர். அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை, கடைசி வரைக்கும் காவி தான் போட்டிருப்பார். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், ஒரு குடும்ப பிரச்சனையை அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், இப்போ அல்லது சில குடும்பங்களில் பெண்களுக்கு கணவனும் வேணும், இன்னொருத்தனும் வேணும், அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. என்னுடைய சபையிலே அப்படி ஒரு குடும்பம், கணவனும் வேணும், இன்னொருத்தரும் எனக்கு வேணும், 2 பேருக்கு. அதுக்காக கணவன் வேண்டான்னு இல்லை, கணவன் எனக்கு நிச்சயமாக வேணும், இன்னொருத்தரும் வேணும். இப்படி ஒரு நிலைமை
பெண்களுக்கு. இதுவும் 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்னது. அவர் ரொம்ப சுத்தமான அக்மார்க், தீவிரமான பெந்தகோஸ்தே காரர். அப்படித்தான் அவர் சபையை அவர் நடத்தினார். அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அதுவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆண்டவருக்குள்ளே இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு மனைவி, எனக்கு கணவனும் வேணும், இன்னொருத்தனும் வேணும், 2 பேருமே வேணும் என்று அவள் நினைக்கிறாள் என்றால் அது ஜீர்ணிக்கவே முடியல. அதனால் இது உலகத்தில் சாதாரணமாயிடுச்சு. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் சம்மதித்து நடந்தால், திருமணத்துக்கு முன்னால் சரீர உறவு நடந்தாலும் அது தப்பு இல்லை, கோர்ட்டு சொல்லுது. அந்த மாதிரி சில நேரங்களில் இது ரொம்ப அபூர்வமாக தான் இது அதிகம் நடப்பதாக எனக்கு தெரியல. சில நேரங்களில் கணவர்களே கூட அதை சகித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய மனைவி இன்னொரு நபரோடு தொடர்பில் இருக்கிறத சில நேரங்களில் வேறு வழி இல்லாமலையோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சில கணவன்மார் சகித்துக் கொள்கிறார்கள். இது ரொம்ப அபூர்வமாக நடக்கிறது தான். ஆனால் இது 1-2 விஷயத்தில் நான் நடந்ததை நானே பார்த்துருக்கிறேன். அது கணவர் ஏற்றுக்கொள்ளலாம், மனைவி ஏற்றுக்கொள்ளலாம், கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளலாம், சமூகம் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடலாம், கர்த்தர் விட்டு விட மாட்டார். அதனால் பால் உறவு விஷயத்தில், பாலியல் விஷயத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். தவறு நடந்து இருக்குமானால் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும், இல்லைனா பரலோகம் போக முடியாது. ஆகவே இந்த பால் உறவு பரிசுத்தத்தை காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.